தம்பி கார்த்தி, அண்ணன் இன்டர்வியூ போறேன். இன்டர்வியூவா? ஆமா, இந்த இன்டர்வியூ மட்டும் செலக்ட் ஆயிட்டேன். மாசம் 50,000 ரூபாய் சேலரி, லைஃப் செட்டில்மெண்ட். இன்டர்வியூ மிஸ் பண்ண கூடாது. அண்ணா, அந்த பொண்ணு உங்களை தானே பாக்குறாங்க? டேய், வேற எங்கேயோ பஸ் வருதா இல்லையான்னு பாத்துக்கிட்டுடா. இல்ல, நான் ஒன்ன தானே பாக்குது. இல்லடா, வேற எங்கேயோ பாக்குற மாதிரில இருக்கு. நம்ம ஏரியா பசங்க எல்லாம் ரூட் விட்டு பாத்துட்டானுவா. யாருக்குமே மடியில, உனக்குதான் மடிஞ்சிருக்கு. சத்தியமா ஒன்னதான் பாக்குது. என்னடா, எனக்கு ஒன்னும் அப்படி தெரியலையடா. நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதான் என் அண்ணி. சரி, பஸ் வருது, நான் போயிட்டு வரேன். கிரா பாக்குற மாதிரி தானே தெரியுது. கொஞ்சம் நேரம் அப்படியே பக்கத்துல நில்றா. அண்ணா, பஸ் வர வருது, போங்கண்ணா. டேய் இருடா, இந்த பஸ் இல்ல இன்னொரு பஸ் இருக்கு. இந்த பொண்ணு வேற பாக்குதுன்னு சொல்லிவிட்டா ஏதோ மனசுக்குள்ள ஒரு மாதிரியா அப்படியே. டேய் கார்த்தி, இன்டர்வியூ போறேன்டா. இன்டர்வியூ போறியா? மாசம் 1 லட்சம் சம்பளம். இன்டர்வியூ மட்டும் பாஸ் பண்ணிட்டேன். லைஃபே செட்டில் தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பஸ் வெயிட் பண்ணவே தேவையில்ல. இன்டர்வியூ டைம் வந்து பஸ் வேற எப்போ வரும்னு தெரியல. இந்த புள்ள ஒன்னதான்டா பாக்குது. எந்த புள்ளடா? இந்தா ஒன்னதான்டா பாக்குது. இவனை நம்ப. என்னையா அண்ணனுக்கு என்னாச்சு? ஏன்டா இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலயும் இடிச்சு மெண்டல் ஆயிட்டான்டா. அது விட சத்தியமா ஒன்னதான் பாக்குது. என்ன இன்னைக்கு எவனுமே சிக்கல, என்ன பண்ணலாம்? தம்பி கார்த்தி, ஆனா அண்ணா நாளைக்கு இன்டர்வியூ போறேன்டா. அந்த இன்டர்வியூ மட்டும் பாஸ் ஆயிட்டுன்னு வச்சுக்கேன், நல்ல சம்பளம் 50,000, லைஃபே செட்டில் பண்றா. அண்ணா, அந்த பொண்ணு ஒன்னதானே பாக்குது. எந்த பொண்ணுடா? ஏய், இவன் நல்லா தானே சுத்திட்டு ஏன்னா இப்படி ஆயிட்டான்? அவன் ஊருக்குள்ள சும்மா இல்லாம குடிச்சிட்டு கிடக்குறான். அவன் என்ன பண்ணுவான்? அவன் அவ்வளவுதான். சரிடா, இன்டர்வியூ போறான் நாளைக்கு. டேய், அது கிடக்குற அடுத்த மாசம் போய்க்கலாம்டா. ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு